அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. அவர்கள் கட்சியில சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத ஆட்சி. யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியிலே இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு? அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்துல தான் உங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும். தர்ம யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க. அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்கள 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போல. அண்ணன் பொய்மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால் தான், அம்மா அவர்கள் பாதியிலிருந்து விலகி சென்றதால் தான் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அது கவிர்க்கிறதுக்கானது இல்லை. பழனிசாமி மாற்ற வேண்டும், எங்களுக்கு முதல்வர் மேல அதிருப்தி, அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். பிப்ரவரி 15ஆம் தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றல. அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 7ஆம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மயுத்தம் நடத்துனதை நான் சொல்லிதான் அங்க போய் இருந்தாருன்னு ஒரு பெரியவர் சொன்னார். அவருக்கு பின்னணியில யார் இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள்? அதை அவர் மறந்துடுறார். எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க அந்த மாபெரும் தலைவனுக்காக. அதுக்கு முன்னாடியே அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி, பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடியே அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். திருப்பி சொல்றேன், முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே போறாதீங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப, சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தப்ப 122 எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார். பழனிசாமினா நாங்க இருக்க மாட்டோம் சொல்றேன்.
அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதுல பாஜக காப்பாத்தினாங்க. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்க 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க துணை பொதுச்செயலாளர் எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டது. இல்ல டெல்லி ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. டெல்லி அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாம நிக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பழனிசாமி. இவர் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திப்புன்னு எல்லா அமைச்சர்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர் திப்புன்னு கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் கவுக்க முற்பட்டமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கும். அவர் அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்களெல்லாம் பதவி வைக்க செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடி தினகரன் சார் நல்ல விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.